அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப் இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்மளால் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா இஎஸ்எல்சி, அதாவது 8ஆம் வகுப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்க சொல்லுது. அது வந்து அலாட் மெசேஜ் வந்து வருது. ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் இப்படி இருக்குமோன்னு நினச்சி நான் வீடியோ போட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்கும் ஓப்பன் ஆகலை, எங்கள் டிஸ்ட்ரிக்கும் ஓப்பன் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைவருக்குமே இந்த இஷ்யூ வந்துருக்கும் போல் 2-3 நாளாகவே. ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக 2-3 நாளாக இந்த இஷ்யூ இருந்தது. அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே வந்து லீவுன்றதுனால நம்மளால் வந்து அந்த சால்வ் பண்ண முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து நம்மளால் ஹெல்ப்லைன் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இமெயில் மூலிமா இதை தெரிவித்ததுனால இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட அந்த எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்பு தான் கேட்கும், 8ஆம் வகுப்பு கேட்காது. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணலாம். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ட்ரு த ரிசல்ட் இஎஸ்எல்சி பப்ளிகேஷன் டேட் வந்து இப்போ நான் வந்து 8ஆம் வகுப்பு எதுவுமே கேட்கல, 10ஆம் வகுப்பு +2 மட்டும் கொடுத்து பார்த்தேன். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. நான் ஒரு டைம் வந்து செக் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட கமெண்ட்ஸில் வந்து சார் வீடியோ போடுங்க சார், எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும், இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், தயவுசெய்து கொஞ்சம் முன்கூட்டி அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி 25/5/2024 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 20ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 7 டேஸ் தான் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் வரும், சர்வர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஒரு 1 or 2 டேஸ் அல்லது 3 டேஸ் இப்போயே வந்து குயிக்காக முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுங்க. 2300 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இது இன்னொரு சான்ஸ்னே சொல்லலாம். நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் பண்ணாலும் சரி, அல்லது ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப் எக்ஸாமினருக்கு பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறீங்க, டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் வந்து வீடியோட எண்டிங்கில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு வந்து குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எக்ஸாமில் ஜூனியர் பயோலிப்பில் இன்றைக்கி வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ஸோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.